ஓம் நமச்சிவாய. இன்றைய அன்னதானம் சிவராஜ் மற்றும் அவங்க குடும்பத்தின் சார்பாக 100 நபர்களுக்கு அன்னதானம் கொடுக்குறாங்க. திரு சிவராஜ் மற்றும் அவங்க குடும்பத்தின் சார்பாக அன்னதானம். திரு சிவராஜ் மற்றும் அவங்க குடும்பத்தினர் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் பேரர்களால அனைத்து வளங்களும் நலங்களும் பெற்று ஆயுள் ஆரோக்கியத்தோட செல்வங்கள் செழிப்போட பல்லாண்டு காலம் நீடூடி வாழணும்னு வேண்டிக்கிறோம். இன்னைக்கு திருவண்ணாமலை கிரிவல பாதையில் இருக்கின்ற சாதுக்கள், சிவனடியார்கள், கிரிவலம் வரும் பக்தர்கள், அண்ணாமலையார் கோவிலுக்கு வரும் பக்தர்கள்னு கொடுத்துருக்காங்க. சிவராஜ் மற்றும் அவங்க குடும்பத்தின் சார்பாக அன்னதானம். அவங்க குடும்பத்தினர் நல்லா இருக்கணும், பல்லாண்டு வாழணும். அண்ணாமலையாருக்கு, உண்ணாமலை அம்மனுக்கு, அண்ணாமலையாருக்கு, உண்ணாமலை அம்மனுக்கு. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. சாப்பிடலாம் ஐயா, சாப்பிடுங்க. சாப்பிடலாம் ஐயா, சாப்பிடுங்க. ஓம் நம சிவாய நமக. சாப்பிடுங்க ஐயா. ஓம் நம சிவாய நமக. சிவராஜ் மற்றும் அவங்க குடும்பத்தின் சார்பாக அன்னதானம். அவங்க குடும்பத்தினர் நல்லா இருக்கணும், பல்லாண்டு காலம் நீடூடி வாழணும்னு வேண்டிக்கிறோம். ஓம் நம சிவாய நமக. உன்னை நினைத்தாலே முக்தி வந்திடும் அண்ணாமலையானே, நான் தினந்தோறும் எண்ணும் வரம் வேண்டும் பொன்னார் மேனியனே. உன்னை நினைத்தாலே முக்தி வந்திடும் அண்ணாமலையானே, நான் தினந்தோறும் எண்ணும் வரம் வேண்டும் பொன்னார் மேனியனே. சித்தர் பூமியின் ஜீவனாகிய சிவகுரு நாயகனே, சித்தர் பூமியின் ஜீவனாகிய சிவகுரு நாயகனே, சிவபுராணமே போற்றிடும் ஹரனே, சிந்தையின் ஒளியே அண்ணாமலையே. சிவம் 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 அன்பே சிவம், தினம் 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 செய்வோம் சிவ தியானம். சிவம் 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 அன்பே சிவம், தினம் 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 செய்வோம் சிவ தியானம். உன்னை நினைத்தாலே முக்தி வந்திடும் அண்ணாமலையானே, நான் தினந்தோறும் எண்ணும் வரம் வேண்டும் பொன்னார் மேனியனே, பொன்னார் மேனியனே, பொன்னார் மேனியனே. ஜென்ம பாவம் தீரும் இறைவா உனை எண்ண, தேவாரம் பாட அந்த ஞானம் வருமே மனம் கொள்ள. ஆதியான சிவனே, சிவஜோதியான சிவனே, ஆதியான சிவனே, சிவஜோதியான சிவனே. 7 ஜென்ம பாவம் தீரும் இறைவா உனை எண்ண, தேவாரம் பாட அந்த ஞானம் வருமே மனம் கொள்ள. தாழும் நிலை வாராமல் காப்பவன் நீதானே, வாழும் வழி சொல்பவனே வள்ளல் பெருமானே. அண்ணாமலையானே அன்பின் பொருள் நீயே, அருணாச்சல சிவனே ஆற்றல் வடிவோனே. சக்தியின் கலையாய் பக்தியின் நிலையாய் தோன்றும் சுடரோனே, உண்ணாமுலையின் துணைவோனே. சிவம் 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 அன்பே சிவம், தினம் தினம் தவம் தவம், அதுதான் சிவதியானம். சிவம் சிவம் சிவம்
சிவதியானம் உன்னை நினைத்தாலே முக்தி வந்திடும் அண்ணாமலையானே நான் தினந்தோறும் எண்ணும் வரம் வேண்டும் பொன்னார் மேனியனே பொன்னார் மேனியனே பொன்னார் மேனியனே சரி போடுறேன். ஓகேவா? காரக்குழம்பு இருக்குது. என்ன வேணும்? சாப்பாடு சாப்பாடு சாமி. தாத்தா கமலஹாசன் ஓகேவா? ஓகேவா? சாப்பாடு மாதவன் சாமி. இன்னும் சாப்பாடு சாப்பாடு யாருக்கு வேணும்? சாப்பாடு அது எத்தனை வருவாங்க? ரசம் எடுத்துட்டு வாங்கம்மா அந்த பக்கம். பஞ்சாயத்து கட்டிருப்பாருல்ல தர்மம் எடுப்பாருங்க. ஆமாம் ஆமாம். அது ஒரு ஊறுகாய் பாட்டில் ஒன்று கொடுத்தாரு. நான் கொடுத்துருக்கேன் அம்மாக்கிட்ட. சரி 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 கொடுத்துருக்கேன். சரி சாமி, பயன்படுத்திக்கிறேன், கண்டிப்பாக பயன்படுத்திக்கிறேன். இன்னைக்கு வந்து திரு சிவராஜ் அவங்க குடும்பத்தின் சார்பாக 100 பேருக்கு அன்னதானம் கொடுத்துருக்காங்க. திரு சிவராஜ் சார் மற்றும் அவங்க குடும்பத்தினர் அவங்க நல்லா இருக்கணும், அவங்களுக்காக தான் அன்னதானம் இன்னைக்கு கொடுத்துருக்காங்க 100 பேருக்கு, சிவனடியார் சாதுக்களுக்கு. சிவராஜ் குடும்பத்தில் நலமுடன் வாழ இறைவனிடம் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நமச்சிவாயம். எங்கே போயிருந்தீங்க? அப்படி. ஓம் நமச்சிவாய். சிவராஜ் மற்றும் அவங்க குடும்பத்தின் சார்பாக 100 பேருக்கு அன்னதானம் கொடுத்த இன்னைக்கு குடும்பத்தாரும் அந்த அன்னதானத்துக்கு அறுசுவையாக கொடுக்குற ஒண்டே ஃபுட்டுக்காரவங்க அந்த கேஸ் பற்றாக்குறை சிரமமான வேலையில் இவ்வளோ கஷ்டப்பட்டு எங்கள் சாது சன்னியாசிகளுக்காக செய்கிறாங்க. அவங்களும் அந்த குடும்பத்தாரும் தனம்பொருள் ஆரோக்கியத்தோடு சகல சௌபாகியத்தில் வாழையடி வாழையாக இருக்கணும்னு உண்ணாமலை உடனுரை அண்ணாமலை சார்பாக இந்த சாது சன்னியாசிகள் ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. நல்லபடியாக தீர்காயுஷா. நமச்சிவாய் நமச்சிவாய். ரொம்ப சந்தோஷம். நன்றி. நமச்சிவாய். எழுதி கூட கொடுத்துருக்கேன். பேப்பரை படிக்கிறீங்களா? படிக்கிறேன் சாமி. அதை மாதிரி கேட்டீங்கன்னா படிக்கிறேன் சாமி. நமச்சிவாய். வாங்க, சாப்பிட்டீங்களா? சாமியாருங்க உங்களுக்கு செல்ல பிள்ளைங்க. வாங்க வாங்க சார். சொந்த ஊர் மதுரை. நான் அப்பப்போ வந்து 1 மாதம் 2 மாதம் இருப்பேன். நீங்கள் வண்டியில் வந்து பார்சல் கொடுப்பீங்களா? சாப்பிட்ருக்கேன். இப்போ 1 மாதம் தான் ஆகுது. சரி, உங்களுக்கு பார்க்கலாம் வந்து பார்த்துட்டீங்க. நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு போனால் எப்படி சப்ளை பண்ணுவீங்க? அது பற்றி நீங்கள் கேட்டீங்க, அம்மாவும் கேட்டாங்க. அது சந்தோஷம். சாப்பாடு காரம் இருக்குது, உப்பு இருக்கா, எதுவும் இல்லை என்றால் நீங்கள் வந்து கேட்டீங்க பாருங்கள். என்ன வேணும் கேட்க மாட்டேன். நீங்கள் உரிமையாளர் வந்து கேட்குறீங்க பாருங்கள். அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். சரி, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. ஆமாம், நீங்கள் நல்லா வளருங்க, ரெண்டாலும் வளருங்க. நன்றி நன்றி. அன்னதானம் பண்ணவங்க நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். நன்றி. எல்லாருக்காகவும் பிரார்த்தனை பண்ணிங்க. ஐயா போய் உட்காருங்க, போய் உட்காருங்க, போய் உட்காருங்க. 16 பெற்றும் பெரும் வாழ்வாளுங்க. ஒரு பையன் மட்டும் 2 பசங்க. 2 பசங்க. சரி, நான் நாளைக்கு வந்து அமௌண்ட் இல்லை, 250 ரூபா ஆகுதா, சின்ன முட்டை நான் வந்து கொடுக்குறேன். இங்கே பாருங்க. சரிங்க, வாங்க ஐயா. எங்கேயோ வெளியூர் போனீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி மங்களூருக்கு தெரியாது. என்ன விஷயமா போனீங்க? அரசியல்வாதி நம்மளை வச்சு பயன்படுத்திட்டாங்க. எந்த அரசியல்வாதியா? ரகசியமா? அவங்க ஆளுங்களே ரொம்ப புதுசா இருக்கு. புதுசு இல்ல, இது எங்களுக்கு மன வேதனையா இருக்குது. இப்ப அந்த தலையில வந்து காக்கா கொட்டுமே, நிறுத்திடுச்சா? இருக்கு. இப்ப பேக் சைடுல செய்யுது. அது மந்திரம் சாமி. நீங்க ஏற்கனவே ஒரு தடவை என்ன கேள்வி கேட்டிருந்தீங்க தெரியுமா? ஒரு நிமிஷம் இருங்க ஐயா. சாயந்தரம் சரிங்க ஐயா. நமச்சு வாங்க வாங்க வாங்க. இல்ல ஒரு கருவி வச்சிருக்காங்க. என்ன கருவி வச்சிருக்காங்க? டிஸ்கவரி சேனல்ல காட்டுவாங்கல்ல, இந்த நாய் நம்பிக்கலாம். இப்போ மேலே வந்து காக்கா வந்து உங்களை கொட்டுது. அதுதான் காரணமே. அது அந்த மந்திர சக்தி மூலியமா அவங்க பயணிக்க. யார் மந்திர சக்தி பண்ணது உங்களுக்கு? நித்யானந்தா மாதிரி இருக்க சாமியாருங்க அதை பயன்படுத்துறாங்க. சரி, உங்களுக்கு ஏன் பண்றாங்க அதை? அதானுங்க, என் தலையில ஒரு கருவி இருக்குதுங்க. என்ன கருவி? இந்த சேட்டலைட் மூலியமா பார்த்தா நம்ம கண்ணால பாக்குறது நல்லா வெளியில இருக்கு. உங்க தலையில இருக்குது அந்த கருவி? இருக்குது. அது உங்க தலையில இருக்குதா? இருக்குது, இப்பயும் இருக்குது. யார் வச்சது அதை? அது எங்க வீட்டுல இருக்கிறவங்க, எங்க அண்ணன் பொண்டாட்டியும் என்ன கையால 2 கையாலையும் ஊருக்காரங்க. நல்லா இருக்கிறேன். உன்ன மாதிரி தான் ஒருத்தட்ட பேசுகிறேன்.
கையை 2 கையும் பிடிச்சிக்கிட்டு சண்டையில் அதை பயன்படுத்திட்டாங்க. நான் உங்க 2 கையும் பிடிச்சி தலையில மிஷின் வச்சுட்டாங்க. மிஷின் வச்சுட்டாங்க. ஒரு நீடில் மாதிரி இருக்கும், அதை வச்சு அடிச்சு உள்ள அடிச்சிட்டாங்க. போயிட்டு வாங்க. தெரியாது. அப்போதான் மோடி என்ட்ரி ஆகிறாரு. உங்க தலையில மிஷின் வச்சதுக்கு அப்புறம் தான் மோடியே வராரு. பிரதமர் சொல்லி இவர் வராரு. இதுக்கும் அதுக்கும் பல லிங்க் இருக்குது. இது இந்த தலையில மிஷின் வைக்கலாம் மோடி பிரதமரா வந்திருக்க மாட்டாரு. அப்படி கிடையாது. நம்ம பிறந்தாதான் உலகம் சுத்துமான்னு நம்ம கேட்டா அப்படி கிடையாது. இல்ல, உலகம் சுத்தின்னு இருக்குது, நம்ம பிறந்துட்டோம். தலையில மிஷின் வைக்கிறதுக்கு என்ன காரணம்? மிஷின் வைக்கிறதுக்கு இந்த உலகம் பூரா யாரு கீழ் மட்டத்துல தவறு செய்யறாங்களோ அவங்க மூலியமா மேல் மட்டத்துல பார்த்து அதன் மூலியமா எதெல்லாம் நம்ம சரிப்படுத்த முடியுமோ அதற்காக பூனைக்குட்டி கொடுங்க. இப்ப இந்த மிஷின் வச்சிருக்காங்கல்ல உங்க தலையில, உங்க அண்ணன் அண்ணி 2 பேரும் அவங்க தான் வச்சாங்கன்னு கரெக்டாக சொல்ல முடியாது. அவங்க அடிச்சதுலேருந்து இது எங்கே பார்த்தாலும் வெளியில். இந்த மிஷின் வந்து என்ன நல்லது செய்யும், என்ன கெட்டது செய்யும்? அந்த மிஷின் நான் கண்ணால் எதை பார்க்குறனோ, காதால் எதை கேட்குறனோ அதெல்லாம் யூடியூப் சேனலு, டிவி, டிஸ்கவரி இது போன்ற சேனல் மூலிமா அவங்க கவர்மெண்ட்டில் ஒளிபரப்பு பண்ணுறாங்க. நீங்கள் பேசுகிறதெல்லாம் யூடியூப் சேனலில் வந்துடும். அது இந்த மிஷினால். ஆனால் அதனுடைய செல்ஃபோனில் யார் ஒன்றா பார்க்கும்போது நான் பார்க்க முடியாது. ஏன் நீங்கள் பார்க்க முடியாது? எனக்கு அந்த சேனல் செல்ஃபோன் இல்லை. செல்ஃபோன் இருந்தாலும் எனக்கு அந்த நம்பரோ அந்த அலைன்மெண்ட்டோ எனக்கு யாருமே சொன்னது கிடையாது. எல்லாம் ரகசியமாகவும் இத்தனை கோடி ஜனங்களும் வச்சுருக்காங்க. ஓகே. என் வீட்டுக்குள்ளார நான் சோறாக்கும் போது நான் என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன்னா பக்கத்துல இருந்து சொன்னாங்க. அது மூலியமாக தான் எனக்கு தெரியும். சந்தோஷம். இதுக்கு பேர் ஒளிபரப்புன்னு நான் சொல்லுவேன். ஒளிபரப்பு. இப்போ உங்கள் தலையில் வச்சிருக்காங்க சேட்டிலைட்டு வச்சிருக்காங்க. சேட்டிலைட் இந்த தலையில இருந்து போகுது எல்லாத்துக்குமே. இடத்துக்கும் போகுது. நான் கண்ணு முட்டா பார்க்கறது நின்று போயிடும். காதால கேட்ட நீங்கள் யார் பார்க்கறதுனாலும் நின்று போயிடும். கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். தயவு செய்து அதை தப்பு மட்டும் பண்ணிடாதீங்க. எப்பயுமே கண்ணை திறந்தே இருங்க. எப்பயுமே கண்ணை திறந்தே இருங்க. பாருங்க, இது இந்த நிலம் எழுதி கொடுத்ததுனால தான் நான் வெளியில வந்ததே. நான் 62 சென்ட். இதனாலே இந்த கடவுள் இப்போ அதை எடுத்து விடுமா, வண்டி எடுத்து போட்டோம். தம்பி நீங்க கடவுள் கொடுத்தீங்க தெரியுமா ஒரு பனியன்? ஆமா. அந்த பனியனுக்கு எனக்கு பேப்பர் மூலியமா ரிப்போர்ட் வந்துருச்சு. இந்த பனியனுக்கு ரிப்போர்ட் வந்துருச்சா? எந்த கடவுள் 4-5 கைகால தூக்கி வச்சு சாமி கும்பிடுறீங்களோ நீங்க எல்லாம் சாமி கும்பிடுறதுக்கு தகுந்த அடிப்படை இல்லைன்னு. சரி, இது பத்திரமா வச்சுக்கோங்க. இதை வச்சுக்கோங்க. ஏதோ மனசுல பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க, அதை விட நல்லா தெரியும். சாமி நம்ம அண்ணாமலையோட பெரிய சாமி இருக்குதா நீங்க கேட்டீங்க தெரியுமா? இப்போ நான் ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிறேன். இருக்கா பெரிய சாமி? யாரு? அண்ணாமலையோட இப்ப மங்களூர் பெரிய சாமி, மங்களூரோட இன்னும் பெரிய பெரிய சாமி எல்லாம் இருக்கிறாங்க. உலகத்தையே மாத்தி அமைக்கக்கூடிய ரூபத்துல பெரிய பெரிய சாமியார்லாம் இருக்கிறாங்க. சாமி அப்படிங்களா? நினைச்சேன். நீங்க அண்ணாமலையார் பேர் சொல்லி இதுல போட்டுருங்க, கண்டிப்பா எல்லாத்துக்கும் பயன்படும். அருண் தெம்பு தான். என்னுடைய விஷயத்தை கூட நீங்க டிவியில் ரிப்போர்ட்டரை கூட போடுங்க. இல்லை நான் போடல, உங்க சேட்டலைட்ல இருந்து ஆட்டோமேட்டிக்காக போயின்னு இருக்கு. நான் என்ன கேட்குறேன்னா, நான் எல்லா டாக்டர்கிட்டையும் கேட்டுட்டேன், எனக்கு யாரும் உதவி செய்யல. இந்த தலையில் இருக்கிற மிஷினை எம்ஆர்ஐ ஸ்கேன் மூலியமாக எடுத்தோன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு கிளியரன்ஸாக புரியும். நான் என்ன சொல்கிறேன், இதை வந்து வித்ட்ரா பண்ணிடணும். பண்ணிடுறேன், நான் வரேன் இருங்க. அதுக்கு தான் நானும் போங்க வண்டி ஸ்டார்ட் பண்ணு. போங்க, ஸ்டாப் பண்ணி நிறுத்தி சைக்கிள் வெளியே போயிடுவோம். போயிடுங்க ஐயா. எனக்கு நஷ்டம் வரும்போது இதை விட்டுடுறாங்க. இது என்னதுமா எந்த ஒரு மறைமுகமான ஒரு லாபமாக என்னால் ஈட்ட முடியாது. நீ இப்போ என்ன பண்ணணும், அது எம்ஆர்ஐ ஸ்கேன் மூலியமா எடுத்துடணும். இதை எடுத்துடலாம். எடுத்துட்டேன். எப்போ வரீங்க? நாளைக்கு கூட சாப்பிட வந்தால் கூட நீங்கள் ரெடி பண்ணி சொல்லுங்கள், நான் வந்துடுறேன். நாளைக்கு எடுத்துடலான்றீங்களா? ஓகே, நல்ல நாள் பார்த்து எடுத்துடலாமே. இதுக்கெல்லாம் நல்ல நாள் என்ன சாமி? அபிஷேகம் பண்ண ஆரம்பிச்சிட்டு பிறகு எந்த நேரம் வந்தாலும் அது நல்ல நேரம் தான். சரி சாமி, ஒரு பாம் ஆயில் ஊற்றி ஒரு ரீஃபண்ட் ஆயில் ஊற்றி நம்ம ஒரு கடையில் வேலை செய்யணும்னு வச்சுக்கலாம், எவனும் சேர்க்க மாட்டோம். வெளி உலகத்துக்கு தெரியும். ஒரு நல்லவங்க கூட போய் இன்னைக்கு இங்கே ப்ரோக்ராம் நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுன்னு வச்சோம், அவங்க கூட்டமாக வந்துடுறாங்க. சரி 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 சுற்றுறாங்க தெரியுமாங்க? கரெக்டு எனக்கு புரியுது. எனக்கு நீங்கள் இதெல்லாம் காரணம் எனக்கு இதெல்லாம் பாதிக்கப்படுறதுனால தான். அது எடுத்துடலாம், மிஷின் எடுத்துடலாம், கண்டிப்பாக எடுத்துடலாம். நாங்கள் பத்திரமா வச்சுக்கோங்க. சரி, கூட்டிட்டேன், போயிட்டு வாங்க. உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? சங்கர் சாமி. ரைட். சங்கர் ரங்கநாதன். சங்கர் ரங்கநாதன், ரைட். என்ன படிச்சுக்கிறீங்க? 8ஆம் வகுப்பு. கல்யாணம் ஆயிடுச்சிங்களா? சாமி எல்லாம் ஏமாத்தல். எல்லாமே ஏமாத்தல். 2 ஏக்கர் 2 செண்டு எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் பெரியப்பாவுக்கும் சேர வேண்டியது. எங்கள் அப்பாவுக்கு 2 சம்சாரம், அவங்க ஏடிஎம்கே சார்பு. நாங்கள் திமுகன்றதுனால நாங்கள் நலிவடைஞ்சு உயிரை இழக்கிற சூழ்நிலை வாழ்ந்துட்டு இருக்கோம். இதில் கல்யாணம் எங்களுக்கு இல்லை. சரி, பத்திரமா போங்க, பத்திரமா போங்க. உன்னை நினைத்தாலே முக்தி வந்திடும் அண்ணாமலையானே, நான் தினந்தோறும் எண்ணும் வரம் வேண்டும் பொன்னார் மேனியனே. உன்னை நினைத்தாலே முக்தி வந்திடும் அண்ணாமலையானே, நான் தினந்தோறும் எண்ணும் வரம் வேண்டும் பொன்னார் மேனியனே.
சித்தர் பூமியின் ஜீவனாகிய சிவகுரு நாயகனே, சித்தர் பூமியின் ஜீவனாகிய சிவகுரு நாயகனே, சிவபுராணமே போற்றிடும் ஹரனே, சிந்தையின் ஒளியே அண்ணாமலையே, சிவம் 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 அன்பே சிவம் தினம் 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 செய்வோம் சிவ தியானம் சிவம் 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 Shiva, Arunachala Shiva, Arunachala